வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இனிய நண்பகல் வேளையிலே ஆசான் அருட்தந்தை அவர்கள் இந்த மனித குலத்திற்கு வடிவமைத்து வழங்கிய மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு என்று சொன்னால் ஈடுபடுத்த திணிக்கப்பட்டும் இருப்பீர்கள். ஏன்னா அரசு உத்தரவுன்னு சொன்னால் கண்டிப்பாக பணிந்து தான் ஆக வேண்டும். அரசுக்கு அரண்மனைக்கு எதிர்மனை இல்லை என்று சொல்லுவாங்க. அதுபோல் மனநிலையிலும் அல்லது இதில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி நாம் வழிகாட்டக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் நல்ல வழியை என்று உணர்வுபூர்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய இருபால் அன்பு உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி, இந்த பயிற்சியிலே உங்களோடு இன்றைய தலைப்பான கவலை ஒழித்தல் என்ற சிறந்த தலைப்பை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை அளித்த ஆழியார் அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லுவோம். வாழ்க வளமுடன். பொதுவாக ஆசிரியர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கிறீங்க. எந்த இருளை போக்கக்கூடிய? அறியாமை என்ற இருளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை வேறாக இருக்கலாம், இப்போ வந்து பயிற்சி எடுத்துக்கக்கூடிய துறை வேறாக இருக்கலாம். ஏன்னா அது வேறு இது வேறு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி சொல்லி வச்சுருக்காங்க. அதே கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா இறக்கின்ற வரையிலும் படித்து கொண்டே இருக்கலாம், கற்றுக்கொண்டே இருக்கலாம். முழுமை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. முழுமைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏதோ ஒரு வேட்கை அதை தொக்கி நிற்கும். அப்போது அதுபோல் கற்க வேண்டிய ஒரு கலைகளில் இது ஒரு கலை. கருவறை கல்லறை, பிறப்பு இறப்பு, இந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ளதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனதை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனம் எத்தகையதாக இருக்கிறதோ அத்தகையதாக இருக்கும் வாழ்க்கை. அதை தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வுன்னு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியார், வள்ளுவர், ஔவையார் இதெல்லாம் ஏங்க சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எக்கச்சக்கமாக நாங்களும் இதையே தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் பாடம் நடத்தும்போது எந்தெந்த இடத்திற்கு எந்த கருத்துக்கள் தேவையோ அதை புகுத்தித்தான் நடத்துவீர்கள். அதுபோல் எந்த பயிற்சியாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை புகுத்தித்தான் நடத்தியாக வேண்டும். இது இயற்கையினுடைய நீதி. அப்போ அதுபோல் இந்த மனவளக்கலை என்பது வேறு ஒன்றும் இல்லை, மனம் சார்ந்தது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இந்த மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு அமையும். அப்போ இந்த மனதை வளப்படுத்தினா வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால தான் சாமிஜி மனவளக்கலை என்று இந்த பேர் கொடுத்துருக்கிறார். அந்த பயிற்சியிலே இப்போது கவலை ஒழித்தல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு இருக்கிறது. ஏன் சாமிஜி ஞானிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒழித்தல்ன்ற வார்த்தை அவங்க வாயில் வராது. உண்மையான ஞானிகளாக இருந்தால் நிச்சயமாக ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஆனால் ஏன் சாமிஜி இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக
ஒழிக்கப்பட வேண்டியது தான் இந்த கவலை. ஏங்க அப்படி சொன்னார்? கவலை என்பது நமது உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை வாரி இறைப்பது போல. இந்த உடலில் ஜீவகாந்தம் என்பது இல்லைன்னு சொன்னால் இந்த உடல் இயக்கமே இருக்காது. இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த ஜீவகாந்தத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் கவலை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறது தான். அப்போ இங்கே இருக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் என்னைக்கு வந்தீங்க? திங்கக்கிழமை வந்தீங்களா? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாளைக்கு உங்களுக்கு பயிற்சி. இப்போ கிட்டத்தட்ட 4வது நாள் இன்றைக்கி. இந்த 4 நாள் உங்களுடைய வீட்டை விட்டு, உங்களுடைய பள்ளியை விட்டு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தை விட்டு இப்போ இந்த 4 நாள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் விட்டுட்டு வந்தது எது தெரியுமா? விட்டுட்டு வந்தது எது? உடல். விட்டுட்டு வந்தது உடல். ஆனால் இந்த மனம் எங்கே இருக்குதுங்க? நீங்கள் எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொண்டீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. உண்டா இல்லைங்களா? அதனால் அந்த மனதையும் இங்கேயே வைத்து இங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சியை சிறப்பான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதில் கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஏன்னா அவரவர்களுக்கு சுய சிந்தனை ஆற்றல் இருக்கிறது. சாமி சொன்னார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு சொன்னார். அதனால் நீங்களும் சிந்திங்க, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா நான் மிக உயர்ந்தோனாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் என் மனசில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் தெரியாத கருத்துக்கள் நிறைய வெளிப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை, ஒரு ஞானி சொல்வார், ஒரு வார்த்தை கூட நமக்கு தெரியாத வார்த்தை நமக்கு கிடைத்தால் அது நமது வாழ்க்கைக்கு ஒரு அனுபவம் மட்டும் இல்லை, ஒரு பாடமும் சொன்னார். அப்போ பாடம்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. அதுபோல் இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்களா? யாராவது இல்லைன்னு சொன்னால் கை தூங்க பார்க்கலாம். எனக்கு கவலையே கொஞ்சம் கூட இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பக்கம் தொக்கின்னு இருக்கும். ஆனால் அது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி தான் போட சொல்கிறார் சாமி. தேவையானா தேவையில்லை. ஏன் ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா 2 இடத்துல நாம் சிந்திக்கணும். சினம் தவிர்த்தல்னு வந்திருக்கோம், உண்டா இல்லைங்களா? கவலை ஒழித்தல்னு வந்திருக்கோம். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சினம் தவிர்த்தல், ஏன் சினத்தையும் ஒழிக்கலான்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா சினம் தன்னையே கொல்லும் சினம்னு சொன்னார் வள்ளுவர். சொன்னார் இல்லைங்களா? பாரதி சொல்லுவான், ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், தம் கழுத்தை கூறிய வாள் கொண்டு தாமே அறுத்திடுவார்னு சொல்லுவான். யாரு? சினம் இருக்கிறவங்க. தினம் தினம் மாண்டு கொண்டிருக்கிறோன்னு சொல்லுவான். அப்போது அவ்வளோ உயர்ந்த நிலையிலே மிக மோசமாக பேசக்கூடிய சினத்தை என்ன சொன்னார்? தவிர்க்கணும்னு சொன்னார். ஆனால் கவலையை ஒழிக்கணும்னு சொன்னார். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினம் என்பது நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உடனே தொத்திக்கலை. இப்போ அப்பாவுக்கு கோபம் வந்தால் எனக்கு கோபம் வருமா வராதா? அவங்க அப்பா கோபம் அவங்ககிட்ட அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது எங்கேருந்து வந்தது? பரம்பரை. மனித இனத்தினுடைய பரம்பரையில் மட்டுமா வந்ததுங்க? இல்லை. 2வது அறிவு புழுக்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? முதல் அறிவு தொடு உணர்வான தாவரம், 2வது அறிவுன்னு சொல்லக்கூடியது புழுக்கள். இந்த புழுக்கள்கிட்ட இருந்தே வந்துடுது. இப்போ ஒரு புழு இருக்குது, அந்த புழுவை போய்கிட்டு இருக்குது, நீங்கள் போய் எதனா செய்யணும்னா என்ன பண்ணுங்க? அதால் என்ன முடியுமோ அதை செய்யும். அப்போ அங்கிருந்தே வந்தது அந்த சினம். அந்த சினத்தை உடனே மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து பழகி சினத்தை இல்லாமல் ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலே பொறுமையாக மாற்றி அருமையாக கொண்டாடணும்னு சொன்னார். ஆனால் கவலைன்றது என்னங்க? நாமாவே ஏற்படுத்திக்கிறது. இல்லை யாராவது கொடுத்தாங்களா? இல்லை பிறவியில் வந்துச்சா? இல்லை. நான் படிக்கலை, மார்க் வாங்கலை, அல்லது எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கல, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரகாசமாக இல்லை, காரு பங்களா வீடு வசதி இல்லை
அப்படின்றதெல்லாம் யார் பெருக்கி கொண்டதுங்க? இல்லை, யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லுங்கள். இல்லை, அதனால தான் நாமவே பெருக்கி கொண்டு இந்த விட்டில் பூச்சி ஏதோ ஒளியை கண்டது போல போய் என்ன பண்ணுதுங்க, தன்னையே அழித்து கொள்வது போல இந்த மனம் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அதிலேயே லயமாகி அது கவலையாக மாறுது. அப்போ அந்த கவலையை தான் ஒழிக்கணும்னு சொன்னார். ஏன்னா நாம ஏற்படுத்தி கொண்டதை ஈஸியாக ஒழிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த கவலை ஒழித்தல்ன்ற ஒரு தலைப்பை கொடுத்து நமக்கு மிக அற்புதமாக கொடுத்துருக்கிறார். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நாம ஏற்படுத்திக்கிறோம், அது தேவையா இல்லையா அப்படின்றதுனால கொஞ்சம் அதை சிந்தனை பண்ணி களையணுன்றதுக்கு தான் இந்த ஒழிக்கணும்னு சொன்னார். ஏன் கவலை அப்படின்னு சொன்னால் என்ன, ஒழித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன, கவலை என்பது என்ன? கா ப்ளஸ் வலை கவலைன்னு சொல்லுவாங்க. அதே சாமி கற்பனை வலைன்னு சொல்லுவார். அப்போ அதுதான் நான் சொன்னேன், கற்பனையை நாமளாவே ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம். இது இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கணும். கா ப்ளஸ் வலை, அதே கற்பனை வலை. அந்த வலையில் போய் மாட்டிக்கிட்ட பின்னால் அது கவலையாக மாறுது. அப்போ ஏன் மாறுது? நாமவே ஒரு வலையை, இப்போ ஒரு சிலந்தி இருக்குது, அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயாலே வருகின்ற ஒரு பசையை வைத்து என்ன பண்ணுதுங்க, ஒரு கூடு கட்டுது. கூடு கட்டி என்ன பண்ணுதுங்க, அதில் அதுவே வாழுது, போய் மாட்டிக்குது. அதுபோல் நாம் கற்பனையாக ஒரு வலையை பின்னிக்கிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா என்ன பண்ணுறோம், மனசே சரியில்லை சார், ஏன்ப்பா அப்படி இருக்கிற, என்ன சார் என் பையன் சரியாக படிக்கலை, ஏன் சார் படிக்கலை, என்ன பண்ணலாம், என்ன பண்ணாலும் படிக்க மாட்டேன்றான், மாதம் மாதம் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் படிக்க மாட்டேன்றான். நிறைய பேர் நம்ம ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிற உங்கள் பசங்கள்லேயே கூட அப்படி இருப்பாங்க. நானும் ஒரு படிக்காதவன் தான், ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமான்றதும் தெரியல, ஆனால் நான் படிக்காதவன் தான். புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் செய்கிற செயலெல்லாம் சரியாகவே இல்லை, இதுக்கு ஒரு கவலை. அவன் தாறுமாறாக போகிறான், இதுக்கு ஒரு கவலை. அப்புறம் வளர்ந்துட்ட பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு கவலை. அல்லது வரன் தேடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானும் காலில் இருக்கிற செருப்பு தேயுது, எத்தனை செருப்பு தேயுமா, 7 செருப்பு தேய பொண்ணு பார்ப்பாங்களாம்ப்பா, அது ஒரு கவலை. இப்படிலாம் தேஞ்சி பொண்ணு பார்த்து கூட கிடைக்கல, இதெல்லாம் ஒரு கவலை. இப்படிலாம் இருக்கிற கவலைகளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ நாம் இந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடியது. ஏன் வருது இந்த கவலைகள் அப்படின்னு சாமியை கேட்கும்போது சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 10 தீய குணங்களால் வருதுன்னு சொல்கிறார். 10 தீய குணங்களால் வருதுன்றார். இந்த கவலை வர்றதுக்கெல்லாம் இந்த காரணம் எதுன்னு கேட்டால் இது சொல்கிறார். கோபம், இப்படி எழுதிங்க, கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமரியாதை, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இந்த 10 குணங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சொல்ல போகலாம். பற்றுதலை உடையவன் யாருங்க? ராவணன். பாருங்க, இந்த 10 குணங்களையும் பற்றுதலையாக உடையவன். அவன் நிலை என்னாச்சுங்க? அவன் நிலை என்னாச்சுங்க?
அழிவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். இந்த 10 குணங்களில் ஏதாவது நல்ல குணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒன்றும் நடக்கலைன்னா நமக்கு என்ன வருங்க? அப்போ அதான் சாமி சொல்கிறாரு, இயலாமை, தன்னம்பிக்கை, இது ரெண்டும் இருக்காது. இந்த 10 குணங்களும் நம்மக்கிட்ட வந்து மோதிச்சுன்னா தன்னறியாமை, இயலாமை, தன்னம்பிக்கையை இழந்துடுறோம். இப்போ என்ன வரும்? நமக்கு கவலை தான் வரும். இப்போ இந்த கவலை என்பதை என்னன்னு பார்த்தோம். கவலைன்னா தானாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கற்பனை வலை. அப்போ அந்த கவலை என்ன காரணத்தினால நம்ம உடம்புல இருந்து ஜீவகாந்தம்னா சாதாரணம் இல்லைங்க. இப்போ சினம் கொள்கிறோம், சாதாரணமாக கோபம் வருதுன்னு சொல்லும்போது நம்ம உடம்பு என்ன ஆகுதுங்க? டென்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்குவன்சிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரீக்குவன்சி 40 வரையிலும் ஓடும், 14 to 40 வரையிலும் ஓடும். அதுக்கு மேலே அந்த நெருங்குள்ளவே ஹார்ட் அட்டாக்ல இப்போ நிறைய பேர் போயிடுறாங்க, தாங்கிறதுக்கு இல்லைன்ட்டு. இப்போ இது எதனாலன்னு சொன்னீங்கன்னா கோபத்தினால. இப்போ இந்த இருப்பு கட்டிய சினம்தான் கவலை. இருப்பு கட்டிய சினம்தான் கவலை. என்னால் முடியல, இப்போ எதுக்க முடியல, சரி ஒரு நாளைக்கு பேசிக்கலான்றோம், அது வஞ்சமாக மாறும். அதுவே இருப்பு கட்டி வச்சோம்னா கவலையாக மாறும். இந்த கவலை என்ன பண்ணும்? சினத்தில் 1 கப்பு தேநீரை கொதிக்க வச்சா எத்தனை கப்பாக விரிவடையும்? நீங்களாம் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் விஞ்ஞானத்தில் நிறைய தேர்ந்திருப்பீங்க, நீங்களாம் சோதனை கூடத்துலலாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. எத்தனை கப்பாக விரியுங்க? 60 கப்பாக விரியும். அப்போது ஒன்றாக அடங்கி இருந்த ஆற்றல் எவ்வளோ விரியுதுங்க? 60 கப்பாக விரியுது. இப்போ நம்ம உள்ளத்தில் உடலில் இருக்கிற எனர்ஜி இப்போ கவலைப்பட்டாலும் அதே மாதிரி வாரி இறைக்கப்படுகிறது. அப்படி இறைச்சி ஆச்சுனாக்கு தான் உடல் என்ன ஆகுதுங்க? கவலைப்பட்டே இழைச்சி போகிறது மட்டும் இல்லை, உருகிக்கிட்டே இருக்கும். ஏண்டா இப்படி போகிறேன்னா கவலையாக இருக்குது, உருகுறேன். அப்போ அந்த மாதிரி கவலைன்றது மனசில் இருந்தால் தன்னுடைய எனர்ஜி குறையிறது மட்டும் இல்லை, இந்த எனர்ஜி குறைஞ்சா என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பலவிதமான ரசாயன குழப்பங்கள் உடலில் மாறும். நீங்கள் கவலைப்படக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாறும், சின்னப்படக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாறும். இதெல்லாம் எப்படி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். எனக்கு கோபம் வரக்குள்ள அப்படின்னு சொல்லும்போதே எப்படி இருக்குது மனசுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்குது சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ வெப்பமாகுது. அதே மாதிரி கவலைப்பட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படியே எனர்ஜி தானாக வாரி இறைக்கப்பட்டு ரொம்ப 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 குறைஞ்சி போயிடும். இப்போ அதே போல் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுங்க. பயந்தீங்கன்னு வச்சுங்க, அதான் சொல்லுவான் பாரதி ஒரு கவியில் சொல்லுவான், உங்களுக்கெல்லாம் தெரியாத கவி இல்லை, நான் தெரியாததை சொல்ல போகிறதும் இல்லை, தெரிஞ்சது தான் கொஞ்சம் மீண்டும் தூண்ட போகிறோம், அவ்வளோதான். அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும், மிச்சத்தை பின் சொல்வேன் முதலில் சினத்தை வென்றிடுவீர் மேதினியில் மரணம் இல்லைன்னா. அப்போ அச்சம், பயம், சினம் இந்த 3 இருந்தால் இந்த உடல் எப்படி ஆகுன்றதை தான் அதை வெளிப்படையாக காட்டுறான். ரொம்ப அற்புதமான கவி அதெல்லாம். அப்போது இந்த அச்சம் என்னக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயம் வரக்குள்ள மனசில் என்ன ஆகுதுங்க? அடி வயிற்றுல என்ன கரைக்குதுன்னு சொல்லுவோம்? அடி வயிற்றுல புளி கரைக்குதுன்னு சொல்லுவோம். எந்த புளி கரைக்குதுங்க? உடலில் நாம் நினைக்கக்குள்ள எண்ணமே வாழ்க்கைன்னு ஏன் சொன்னாங்க? எண்ணமே வாழ்க்கையின் சிற்பின்னு சொன்னாங்கன்னா நாம் என்ன நினைக்கின்றோமோ அதற்கேற்றவாறு உடலில் ரசாயன மாற்றங்கள் நிகழும். அப்போ அந்த ரசாயன மாற்றங்கள் தான் நம்ம உடலை பக்குவமாக வைத்திருப்பதற்கோ துன்பமாக நிகழ்த்துவதற்கோ காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எண்ணக்கூடிய எண்ணங்களால் தான் இவ்வளவு விளைவுகள் வருதுன்றது தான் தீர்க்கமாக விஞ்ஞான ரீதியிலையும் ஞான ரீதியிலையும் சிந்தனை பண்ணி சாமி இந்த மனவளக்கலை கொடுத்துருக்கிறார், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கவலை என்பது என்னன்னு பார்த்தோம், அவசியமற்றது, நாம் ஏற்படுத்திக்கிறோம். அது ஏற்படுத்துறதுனால என்ன வருதுன்னு பார்த்தோம். என்ன வருதுங்க? உடலுக்கு பல வகையில் துன்பம். மலச்சிக்கல் வரலாம், வயிற்று கோளாறு வரலாம், கண்களுக்கு கோளாறு வரலாம், உடல் முழுதும் எத்தனை வகையான கோளாறு வருமோ அத்தனை வகையான கோளாறு வரலாம். சுகர் வர்றதுக்கு கூட இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவன் 15 வயசு கூட ஆகலை, அவனுக்கு என்னடான்னா சுகர் இருக்குது. ஏன் சுகர் வருது கேட்டால் அவங்க அப்பனுக்கு இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக அவங்க அப்பனுக்கே இல்லைனாலும் வருது. ஏன் வருதுங்க? நீங்கள் பேராசைப்பட்டாலோ கோவப்பட்டாலோ கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ
நிரந்தரமான நோயாளியாக மாறலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனம்தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மனதை பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்தி எந்த நிலையிலேயும் அந்த ஃப்ரீக்குவன்சி எகராத கரெக்டாக சமநிலையில் வச்சு பழகுங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்கலாம், எவ்வளவோ ஆரோக்கியமாக இருக்கலாம், எவ்வளவோ நல்ல உயர்வான நிலையை அடையலாம். இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மனதில் பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி தான். கொஞ்சம் நிறுத்தி எங்கே சார் உட்காந்தாக்க நிறைய பேர் கேட்குற கேள்வியே இதுதான். தவத்தில் உட்காருன்றீங்க, உட்காந்த உடனே இல்லாத எண்ணமெல்லாம் வருதான். அப்போ தான் உட்காந்து 10 நிமிஷம் இருக்கலான்னு சொல்லாக 10,000 நினப்பு வருதுன்றாங்க. இந்த 10,000 நினப்புன்றது என்னன்னு தெரியுங்களா? போட்டு வச்ச குப்பைகள் தான் வெளியே வருது. இப்போ டஸ்ட்பினில் போட்டு வச்சோம்னு வச்சுங்க, அது நாளாவ என்ன பண்ணும்? நார ஆரம்பிக்கும். நாற்று அடித்தா ஊடு பூரா, அப்புறம் பக்கத்து ஊடு, அப்புறம் அந்த ஏரியா பூரா நாருமா இல்லைங்களா? நாருமா நாராதா? அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேசலாம். அப்போ அந்த மாதிரி இந்த உடலில் இந்த மனதில் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இது என்ன பண்ண தெரியுமா? நாம் தவம் பண்ணக்குள்ள தான் எல்லாம் வெளியே வரும். நீங்கள் பேசாதிருக்கும் போது இறைவன் பேசுகின்றான்னு சாமி சொல்லுவார். இப்போ நான் பேசாதிருக்குள்ள இறைவன் பேசுகிறான், அப்போ தான் வெளியே வரும். அப்போ அந்த வெளியே வர்ற எண்ணங்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அகத்தாய்வு பண்ணுறதுக்கு தான் இப்போ உங்களை உட்கார வச்சிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இவ்வளவு நாள் எத்தனையோ பயிற்சி எடுத்திருப்பீங்க, எங்கெங்கேயோ போயிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பயிற்சியாக முழுமையாக இந்த 5 நாளும் இருக்க சொல்லி உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தான். இப்போ திருமூலர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இவ்வளவுதான் சிம்பிளாக நம்ம பற்றிய கேள்வியே, நம்மை பற்றிய ஞானத்தை உயர்த்தி கொண்டால் வாழ்க்கை சிக்கல்கள் நிச்சயமாக இருக்காது. சரி, இப்போ இந்த கவலையை ஒழிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு சாமிஜி ரொம்ப அருமையாக தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ கவலையை ஒழிக்கிறதுனா எவ்வளவு ஈஸியாக கொடுத்துருக்கிறார் பார்த்துங்க. இந்த கவலையை எத்தனையாக பிரிக்கலாம்? இப்போ ஈஸியாக உங்களுக்கெல்லாம் பாருங்கள், நிறைய நோட்டுகள் இருக்கும், ஃபைல் இருக்கும், நீங்கள் கையாளக்கூடியது இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபைல்களை ஈஸியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? மேலே ஒரு தலைப்பில் லேபிள் ஒட்டிருப்பீங்க, அதானே? அது ஈஸியாக கையாளக்கூடிய முறை. அந்த மாதிரி சாமி என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டிங்கனாக்க அதை எடுக்கிறதுக்கு நேரம் ஆகாம ஆகாதா? அதனால் அதை 4ஆக பிரிக்க சொல்கிறாரு. என்ன பிரிக்க சொல்கிறாருங்க? 4ஆக பிரிச்சிங்கன்றாரு. கவலைகளை 4ஆக பிரித்து கொள்ளுங்கள். அந்த என்னென்ன கவலை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை 1, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை. தள்ளி போட்டு தீர்க்க வேண்டிய கவலை. அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. உடனே தீர்க்க வேண்டிய கவலை. இப்போ 4ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா, இப்போ 5.5 பெட்டின்னு எல்லாரும் அம்மா தாய்மார்கள்லாம் இருக்கிற கையாளக்கூடிய சமையல் கூடத்தில் இருக்குது. அப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்கும். இப்போல்லாம் முதல்ல 5.5 பெட்டின்னு எதுக்கு வந்துச்சுன்னா மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் மரம் போய் சில்வரு போயிடுச்சான், பிளாஸ்டிக் வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாம் லேசாக. இப்போல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அப்போல்லாம் மிதி வண்டி, கால் வண்டி, எல்லா வண்டியும் இருந்துச்சுங்க. இப்போது என்ன பண்ணுங்க, இப்போது 2 வீலர் வச்சுருக்கிறோம். அந்த 2 வீலர் கூட என்ன பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? செல்ஃப் ஸ்டார்ட். இப்போல்லாம் பாருங்கள் அப்படி. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக முன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு.
இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ யாராவது ஒருத்தருக்கு பித்தளை குடம், இப்போ நான் போய் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு வீட்டுக்கு போனேன். அது எந்த வீடுன்னு இப்போ நான் ஞாபகப்படுத்தி அப்புறமேல சொல்கிறேன் வேணா. அவங்க வீட்டில் ஒரு பாத்திரம் செம்பண்டாவே தொலைக்கி முன்னால் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசு இருந்துச்சு தெரியுங்களா? இவ்வளோ பெருசு இருந்துச்சு, இவ்வளோ உயரம் இருந்துச்சு. இந்த பாத்திரத்தெல்லாம் இன்னும் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா இப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க இன்னைக்கு காலம். ஒரு இப்போ இங்கே இருக்கிறவங்கள பித்தளை குடத்தை தூக்கி தண்ணி தூக்குறவங்க யாருன்னா இருப்பாங்களான்னு சொல்லுங்க போகலாம். கை தூக்க முடியாதுங்க, கையை தூக்கவே சத்து இல்லை. பித்தளை குடத்தை தூக்கத்துக்கு எங்கே சத்து இருக்குது? இப்போ கையை தூக்கவே சத்து இல்லை. அதுக்கு தான் சாமி என்ன சொன்னார், நீங்கள் கையை தூக்க சத்து இல்லை, நல்லா தூக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர்த்துக்கு கையை தூக்குனா ஷோல்டர் வலிக்குது. அந்த மாதிரிங்க இன்னைக்கு ஒரு பித்தளை குடம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு குடம் கிட்டத்தட்ட 10 கிலோ வரும். 10 கிலோவை தூக்குனா அதில் தண்ணி ஒரு 18-19 லிட்டரு. இப்போ இருக்கிற பாத்திரத்தில் அதெல்லாம் இன்னும் சேர்த்து பிடிக்கும், 25 லிட்டர் கூட பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தூக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க, ஆள்லாம் கிடையாதுங்க. இப்போ அதனால தான் நிற்கிறதாவில் டேப்பு. அதை தூக்கிலாம் யார் வேலை செய்யறதுங்க? இப்போ வாச தொலைக்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? டீப்பு தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சுகத்தை தேடுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு துன்பம் தான். இப்போ நாம கூட எடுத்து பாருங்க, நீங்கள் சாதாரணமாக ஒன்றும் ஒரு மிதிவண்டி மிதிக்க 4 படி ஏறினா மூச்சு இறைக்குது. மூச்சு இறைக்கக்குள்ளவே தீர்ந்து போச்சு, உடம்புல ஹெல்த்தி இல்லைன்னு முடிவு போச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் சாமி என்ன பண்ணாருன்னா, நல்லா பயிற்சியை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். இணக்கமாக உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தது காரணமே அதுதான். இந்த பயிற்சியை பண்ணி பாருங்கள். உடல் உறுப்புகள், அக உறுப்பு புற உறுப்பு ரெண்டுக்கும் பயிற்சி. நீங்கள் நல்லா செஞ்சுருப்பீங்க 4-5 நாளாக. நேற்று சரவணன் சொன்னார், பெண்டை கழட்டி விட்டாங்க அப்படின்னாரு. எந்த பெண்டு கழட்டினாங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் உடம்புல இருக்கிற பிடிப்புகளை கழட்ட விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் நல்லா பண்ணுங்க, அதான் முக்கியம். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 5.5 பெட்டி எதுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க, அந்த காலத்திலேயே கூட தனித்தனியாக கை விட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதுதான் சாமி சொல்கிறார், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டிங்கன்னா. ஒரு பழமொழியே உண்டு. என்ன பழமொழிங்க? பலசரக்காரனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல சரக்கு வச்சிருக்கிறவனுக்கு அதை எடு இதை எடு அதெல்லாம் தொலைவிக்கிட்டே இருப்பான், பைத்தியம் பிடிச்சிக்கும். இப்போ ஈஸியான முறை ஒரு லேபிள் ஈஸியாக பார்த்ததான் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ மருந்து இருக்குது, கிட்டத்தட்ட பல ஆயிரம் மருந்து இருக்குது. அதை ஈஸியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அது மேலே இருக்கிற லேபிள் தான். அதுவும் ஒரு அட்டினா இந்த அட்டினா இந்த குரூப் அப்படி இருக்கும், ஈஸியாக தேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி கவலையை 4 பிரிக்க சொன்னார் சாமிஜி. அந்த கவலையில் 4ன்னா ரொம்ப அற்புதமாக அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை. என்ன கவலைங்க? அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய கவலை எது? பாருங்க, கல்யாணமா? பாருங்க, கல்யாணமா? அப்போ அது ஒரு பெரிய கவலை, அப்படிதானே? இல்லை, உங்களுடைய பாருங்க எவ்வளோ அற்புதம் பாருங்க. இப்போ எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது கவலைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய கவலைன்னு சொல்லி நினைக்கிறோமே, அந்த கல்யாணத்துக்கு முன்னால் வரலாம் எப்படி இருக்கிறோம்? கல்யாணத்துக்கு முன்னால் வரலாம் உடம்பு தனியாக இருக்குது, மனசு எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். அப்பப்பப்பப்பா, இந்த பக்கம் இருக்கிற உங்கள் கல்யாணம் எல்லாம் ஆனவங்க தான், அப்படி ஆகாதவங்க இல்லை என் கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்படி ஆகாதவங்க இருந்தா உனக்கு எப்படி மனைவி வரணும், எப்படி இருக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்பப்பப்பா, உதாரணத்துக்கு எதை சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகை அத்தனை பேரும் பேருக்கு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் கேட்டால் இன்னைக்கு நடிகர் பூரா வரும். இதெல்லாம் தெரியும் சார், சமுதாயத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கற்பனையில மிதந்து அதுக்கு பின்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கல்யாணத்தில் கற்பனையை வளர்த்துக்கிறதுனால தான், எதிர்பார்த்தல் இருப்பதால் தான் ஏமாற்றம் வருதுங்க. சாமிஜி அழகா சொல்லுவாருங்க, உள்ளது உணர்தல் அல்லது தவிர்த்தல், நல்லது செய்தல். இந்த 3 மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, வாழ்க்கை சிக்கலே இருக்காது. உள்ளது உணர்தல் அல்லது தவிர்த்தல், நல்லது செய்தல். நீங்க சொன்னீங்க கல்யாணம் தான் சூப்பரான வார்த்தை, அனுபவிச்சே தீர்க்க வேண்டியது, வேற வழியே கிடையாது இல்ல? இப்ப சொன்னீங்கல்ல, சாமி அழகா சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா?
ஒரு கருமையம். அப்பெல்லாம் கல்யாணம் எங்க நிர்ணயிக்கப்படுதுன்னா சொர்க்கத்தில் இல்ல, ஒரு கருமையம் இன்னொரு கருமையத்தை அதுக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுத்துக்குதான். கருமையம்னா என்ன? உங்க பதிவுகள் எத்தனை இருக்குதோ அந்த பதிவுக்கு தகுந்தாற் போல தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்லுவார். இப்ப இத உள்ளதை உணர்ந்துட்டா, இப்ப எனக்கு வந்த சம்சாரம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் தெரிஞ்சுக்குவேனால, என் பதிவுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. உள்ளதை உணரணும். இந்த உள்ளதை உணரலன்னு சொல்லி வச்சுங்க, சாகர வரையிலும் ப்ராப்ளம் தான், சாகர வரையிலும் ப்ராப்ளம் தான். இது ரெண்டு பக்கமும் தான். எனக்கு வரவேண்டிய துணை தான் எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா வாழ்க்கை பூரா இன்பம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்லி வச்சாங்க. அவ்வளவு மட்டும் சொல்லலை, ரொம்ப அற்புதம் சார். அந்த இல்லறத்தானுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். இதை நல்லா தெரிஞ்சுங்க. வாழ்க்கையை நாளாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? வாழ்க்கையை நாளாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இதில் இந்த மனித வாழ்க்கை இப்படி தான் ஓடணும். இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம், இதுதான் ஒழுங்கு, இதுதான் நீதி. அதில் குடும்பஸ்தனுக்கு தான் அதிகமான, இல்லறத்தானுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, சம்பாதிக்க முடியாதவங்களையும் அவன் தான் காப்பாற்றணும், சம்பாதிக்கக்கூடிய திறனை இழந்தவங்களையும் அவங்க தான் காப்பாற்றணும். வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அப்படி துணையா இருந்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. அப்பேற்பட்ட பொறுப்புடைய ஒரு இல்லறத்தை நாம் துன்பமா மாற்றவே கூடாது. அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழியாமை நன்றுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைய நாம் ஏன், நிறைய பேருங்கய்யா வாழ்க்கைய கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால எங்கேயோ ஒரு பெரிய புதையல் இருப்பது போல தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிடைச்ச பின்னால பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். சிக்கல் இல்லைங்கய்யா, வாழ்க்கையே சிக்கல் இல்லை. புரிந்து கொள்ளுதல் மட்டுமே இருந்து விட்டால், சிறப்பான புரிந்து கொள்ளுதல் இருந்து விட்டால் வாழ்க்கை என்பது சிக்கல் இல்லை. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. உங்கள் சாய்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா? நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்களே தேர்ந்தெடுத்து விட்டு நீங்களே ஏன் வருத்தப்படுறீங்க? குறையா நினைச்சா குறைதான், நிறைய நினைச்சு பாருங்க. ஆஹா, எனக்கு இப்போ ஏற்பட்ட மனைவி வந்ததுக்கு நான் எவ்வளோ பெரிய பாக்கியங்களை நினைச்சிருக்கணும். என் பதிவெல்லாம் கழியறதுக்கு ஓ மூலியமா தானே வந்திருக்குதுன்னு சொல்லுங்களேன். வரோம், இறைவன் கொடுத்த வரோம். கண்டிப்பாங்கய்யா, நிச்சயமா சொல்றேங்கய்யா. அப்போ ஒன்றும் இல்லை, அனுபவித்தே தீர்க்க வேண்டியதுன்னு சொன்னா இல்லறம் இனிமையானது. அந்த வாழ்க்கை மாதிரி கண்டிப்பா கிடைக்காதுங்கய்யா எந்த வாழ்க்கையும். அதை இன்பமா மாத்திரத்தும் துன்பமா மாத்திரத்தும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன். இப்ப நீங்கெல்லாம் உத்தியோகத்துக்கு போறீங்க, ஒரு காப்பி கொண்டாந்து காலையில் எந்திரிக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு டீப்பாயில் உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி உங்களுக்கு ஒரு காப்பி கொண்டாடுறாங்க. சொல்கிறேன் காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க. சரின்னு இதை வச்சுட்டு போங்கன்னுறீங்க. ஏன்னா பேப்பரில் அவ்வளோ முக்கியமான செய்திகள் இருக்குது, அதனால் வச்சுட்டு போங்கன்றீங்க. உன் பையன் அப்பா ஒரு டவுட்டுன்னு ஓடியாந்து அவன் இடித்து காப்பியை கொட்டிடுறான். கொட்டிட்ட உடனே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்குங்க அங்கே? ஏண்டா தண்டம், அங்கேருந்து வந்தியே காப்பி இருக்குதுன்னு தெரிஞ்சு வரலாமல்ல அப்படின்வான். நானா தண்டம்? அவன் கேட்பான், நானா தண்டம்? இல்லை, நீ காப்பியை குடிச்சிருந்தா கொட்டிருப்பனா, நீ தான் தண்டம் அவன் சொல்லுவான். உடனே அங்கே அடுக்கலையிலேருந்து என்ன வருங்க, அவர் என்னைக்கிடா ஒழுங்காக செஞ்சார் இன்னைக்கு செய்யறதுக்கு. இது சராசரி வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதனால வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உட்காருக்கு வரும், நான் அப்புறமே கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதையே கொஞ்சம் திருப்பி போட்டு பார்க்கலாம், திருப்பி போடலாம். அவன் வந்தான், இடிச்சான், ஊற்றிட்டான். உடனே இவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் முதல்ல, அப்பா நான் தவறி ஊற்றிட்டேன்பா மன்னிச்சிக்கோன்றான்.
இவர் சொல்கிறாரு, உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்னடா இருக்குது, வந்ததும் கொடுத்து நான் குடிச்சிருந்தேன்னாக்க பிரச்சனையே இல்லை, குடிச்சிட்டு இருந்தேன்னா காப்பியும் கொட்டிருக்காது, தப்பு என் மேலே தாண்டான்னு இவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா, என் மேலே தான்ப்பா தப்பு, உங்கள் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை. காப்பி அவர் கையில் கொடுத்து குடிக்கிற வரையிலும் இருந்து காப்பி டம்ளரை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா பிரச்சனையே இருந்திருக்காது, தப்பு என் பேர்லன்றாங்க. இப்போ குற்றத்தை 3 பேரும் அவங்கவுங்க குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இது எங்கேயுமே சிக்கல் இல்லை, வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஆனால் முதல்ல நடந்த நிகழ்ச்சியை வாழ்க்கை பூரா சிக்கலாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், மனநிலையே காரணம், வேற ஒன்றும் இல்லை. காப்பி கொட்டி போனது ஒரே நிகழ்ச்சி தான், ஆனால் நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 2ஐயும் பிரித்து பார்க்கலாம். அதுபோல நம்ம எதை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையிலே சிக்கலாக உருவாக்குவதும் மனம்தான், சிக்கலை களைய முனைவதும் மனம்தான். நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு சாமி ஒரே வரி, வேற ஒன்றும் இல்லை. திட்டம் எதையும் எழுதிங்க. திட்டமிடல், விழிப்பு நிலை, அகத்தாய்வு. எஸ்டிமேட், திட்டமிடல், அவேர்னஸ் விழிப்பு நிலை, இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு, இவ்வளோதான். இப்போ இந்த நிலையில் வாழ்க்கையை ஓட்டி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ நாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அனுபவித்தே தீர்க்க வேண்டியதுன்னு சொன்னது, மனைவியெல்லாம் ஏங்க இன்பத்துக்காக கட்டிக்கிட்டு அதை அனுபவிக்கணும்னு சொல்லாதீங்க, நிச்சயமாக அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? இன்பமாக அனுபவிக்கணும். அதனால் அதை விட்டுருங்க. மரணம் யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? எனக்கு ஒரே பையன் இருக்கிறான், வாழ்க்கையில் அவனை விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து வர்ற வாரிசே இல்லை. ஆனால் அந்த பையன் இறந்துடுறான். எப்போ இறக்குறாங்க? கரெக்டாக படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிற நேரத்தில் இறந்துடுறான். என் மனசு எப்படி இருக்கும்? என் மனசு எப்படி இருக்குங்க? வேதனையாக இருக்குமா? சரி, நீ வேதனை படுறதுனால உங்கள் பையன் திரும்பி வந்துடுவானா? வரமாட்டான். இப்போ முடிவு எப்படி எடுக்கணும்னா, மரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அதே போல இளம்பிள்ளை வாதம் வந்துடுது ஒரு குழந்தைக்கு. இப்போ இந்த இளம்பிள்ளை வாதம் வந்ததே, இது நடந்த நிகழ்ச்சிங்கய்யா. சாமிஜி சேலத்தில் வந்திருக்கிறார். ஒரு அன்பர் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தார். சாமிஜி முன்னால் நிறுத்தினார். சாமிஜி, என் குழந்தைக்கு இளம்பிள்ளை வாதம், கால் வர்றதில்லை, இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் பிளஸ்ஸிங் பண்ணுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நாங்கள் நேரில் அனுபவித்ததுனால சொல்கிறேன். சாமிஜி என்ன சொன்னார்? இப்போ நான் பிளஸ்ஸிங் பண்ண ரெடி, பிளஸ்ஸிங் பண்ணுறேன். பிளஸ்ஸிங் பண்ண அவங்க பொண்ணு கால் வந்துருமான்னு கேட்டார். வருமா? நான் வாழ்த்துறேன், வாழ்த்துறதுனால கால் வந்துருமா? வராது. ஆனால் ஒன்று செய்யலாம். இந்த பிள்ளை இளம்பிள்ளை வாதம் வந்து கால் வரல, இந்த பிள்ளையை நல்ல அறிவுள்ள பிள்ளையாக படிக்க வைத்து ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுன்னு சொன்னார். நான் பிளஸ்ஸிங் பண்ணுறேன்னு அப்புறம் வாழ்த்தினார், நல்லா வாழ்த்தினார். உண்மை. இதெல்லாம் நாங்கள் நேர்லேயே கண்ட காட்சிகள். ஏன்னா உள்ளதை உள்ளவாறு சொல்லணும், இல்லாததை உள்ளவாறு சொல்லக்கூடாது. இல்லாததை உள்ளதுன்னு சொன்னா தப்பு, உள்ளதை இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. உள்ளதை உள்ளவாறு சொல்றது இருக்குது பாருங்க, சிறப்பு. அப்புறம் ஒரு ஆசிரியர் உங்க மாதிரி, அவர் வேலுக்குறிச்சி ராசிபுரத்துக்கு பக்கத்தில் பழனிவேல்னு பேர், ஒரு 25-30 மாணவரை கூட்டிகிட்டு வந்தார். சாமிஜி, இதெல்லாம் என் கிளாஸில் படிக்கிற பசங்க, இவங்களெல்லாம் பிளஸ்ஸிங் பண்ணி விடுங்க, நல்லா மார்க் வாங்கி நல்லா உயரணுன்ட்டு அப்படின்னாரு. சாமிஜி என்ன கேட்டார் தெரியுமா? நான் வாழ்த்துறதுனால இவங்க எல்லாம் நல்ல மார்க் வாங்கிடுவாங்களான்னு கேட்டார். அவன் படிக்கணும், படித்ததை மனதில் நிறுத்தணும், நிறுத்தினதை எழுதணும், அப்போதான் தேர்வான். அதனால் நல்ல கல்வியை படிக்கின்ற போதே நல்லா நினைவில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீ நல்லா கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மனதில் ஏறுற மாதிரி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் நல்ல கண்காணிப்போட அவர்களை கவனித்து எக்ஸாமுக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். வாழ்த்துறேன்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களையும் வரிசையாக வாழ்த்து விட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களும் ஆசிரியர் பெருமக்கள், ஆனால் நீங்கள்லாம் எப்படிங்க? வழிகாட்டிகள் தான். இப்போ நான் உட்காந்துன்னு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் இப்போ உங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள், இப்போ நேற்று சரவணன் சொன்னாவில் எங்கிட்ட படித்தவங்கெல்லாம் எத்தனையோ பேர் நல்ல உயர்வான நிலைக்கு போயிட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க?
நீங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. உண்டா இல்லைங்களா? ஆனால் இதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுமா? அப்துல் கலாம் மதுரைக்கு போனார். ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூலையில் ஒரு அன்பரை பார்த்தார். அவரை போய் கூட்டிக்கிட்டு வந்து மேடையில் நிறுத்தினார். யாருன்னு கேட்டால், நான் பாடம் படித்த வாத்தியார். அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு வழிகாட்டினவர் யார்? உங்களை போன்ற ஆசிரியர்கள். இதை மனசில் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போது அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலையில் மரணம், இளம்பிள்ளைவாதம், இது மாதிரி தீர்க்க முடியாத நோய்கள் வருது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போகணும். நீ சாகிற வரையிலும், செத்து போனாலும் குழியில் ஒரு மாத்திரை போட்டால் தான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிறமா இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கை? குழியில் கூட ஒரு மாத்திரையை போட்டுட்டு தான் உங்களை மூடணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அதை அனுபவிக்கல. இல்லை இல்லை நான் இப்படிலாம் முடியாதுன்னு சொன்ன முடியாது. அதை அனுபவிக்க வேண்டியதை தெரியும், அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலம் தள்ளி போட்டு, இப்போ நல்லா டிகிரி படிச்சுட்டாருங்க. எனக்கு தெரிஞ்ச அன்பர் ரொம்ப அருமையாக படிச்சிருக்கிறாரு, வேலை கிடைக்கல, 4000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு இடத்துக்கு போனார், தவிக்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்லா படிச்சிருக்கிறாரு, அவருடைய வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அது அனுபவிக்கணும். இது யார் கொடுக்குறதுங்க? சமுதாயம் கொடுக்கணும். உண்டா இல்லைங்களா? சமுதாயத்தால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்தாகணும். அதே போல் திருமணமாகாத நிறைய பேர் இருக்கிறாங்க. காலம் தள்ளி போட்டுக்கிட்டு, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு தான் சமன் செய்யணும். காலத்தை தள்ளி போட்டு தான் சமன் செய்யணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையிலே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு இப்போ ஒரு சமுதாயத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? நிறைய பேர்த்துக்கு திருமணமாகாதுக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுங்களா? ஜாதகம்ன்றதே என்ன? தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் ஜாதகம். ஜாதகத்தை அதை பிடிச்சிக்கிட்டு சாமி சொல்லுவாருங்க, துன்பம் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் 6 காரணங்களால் வருதுன்னுவார். என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு அமைப்பு, கருமையம். 2வது ஆகாரம். 3வது எண்ணம். 4வது செயல். 5வது ககனத்தில் கோள்கள் சஞ்சாரம். 6வது தற்செயல் விபத்து. இப்போ இந்த 6 காரணங்களால் தான் துன்பம் வருதுன்னு சொல்லுவார். இந்த 6 காரணங்களில் கருமையத்தை வச்சார். வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஏன் வச்சாருங்க? உங்கள் கருமையத்தில் என்ன பதிவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் சரிங்கய்யா, அதனால தான் நடக்கும். அப்போ அதை மாற்றலாமா மாற்றக்கூடாதா? முடியுமா முடியாதா? ஏன் கருமையத்தை மாற்ற என்னால் முடியுமா? கருமையத்தை மாற்றனா ஹார்ட் மாற்றுற மாதிரி கருமையத்தை மாற்றுறது எதில்லைங்க? திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், திளைக்கும் வினைகடல் தீருரு தோணி, திளைக்கும் வினை கடல் தீருரு தோணி, தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன், விளைக்கும் தவம் அறமே துணையாமேன்னு சொல்வார். இந்த தவத்தாலையும் அறத்தாலையும் தான் வினைப்பதிவை கழிக்க முடியும்னு சொல்றார். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த துன்பம் ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் வந்ததுன்னாக்க நீங்கள் செய்த செயலுக்குண்டான விளைவாக வெளிப்படுது. அப்போ அதுக்கு ஏற்றவாறு ஒரு பெண் வருது அல்லது ஒரு பையன் வர்றான்னு வச்சுங்க, அது கூட ஏன் இப்போ 30 வயசுக்கு மேலே, இங்கே யாருன்னா ஜாதகம் பார்க்குறவங்க வந்தால் தெரியும், 30 வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஆற்றல் வந்துட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா வேலையே இல்லை. எதுக்குங்க? முரண்பாடுக்கு. அந்த முரண்பாடுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் உடன்பாடு வந்துட்டா வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதனால அறிவில் உயர உயர நம்ம மாற்றிக்கலாம். அப்போ மாற்றக்கூடிய தன்மை இருக்குள்ளோ இந்த ஜாதகத்தையே பிடிச்சிக்கிட்டு, ஜாதகத்தாலே ககனத்தில் கோள்கள் சஞ்சாரம் துன்பத்தை கொடுக்கன்றாரு. அப்போ அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. மன ஒற்றுமை, அவங்களுடைய அறிவு மேம்பாடு, அதுக்கு ஏற்றவாறு பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சிக்கலான சிக்கல் வாழ்க்கையிலே திருமணமாகாத உங்கள் மாதிரி ஆசிரியர் ஒருத்தர் உங்களுக்கு யாருன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தர்மபுரியில் ஒருத்தர் சொரூபநாதன் பேர், அற்புதமான மனிதர். நிறைய பிள்ளைகளுக்கு அவர் பணம் கட்டி படிக்க வைக்கிறார். ஆனால் அவருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ நான் போய் பார்த்தேன், ஜாதகம் கொண்டாங்க பார்க்கலாம்,
சரியாக வந்தால் பார்க்கலான்னாரு. 50 வயசில் ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை. ஆயிடுச்சிங்களா? பாரு, ஆயிடும். ஒரு நாளைக்கு திருமணம். என்ன திருமணம் தெரியுங்களா? இல்லை, 60ஆம் கல்யாணன்றதெல்லாம் இல்லைங்க, ஏறுமட்ட கல்யாணம். நாம் அப்படி அவங்கள துன்பப்படுற மாதிரி நான் சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். பாருங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, விழிப்பு நிலை தான் வேணும். ஜாதகத்தையே குறை சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காகவே அதை பார்த்துக்கிட்டு நிறைய வாழ்க்கையை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், சமுதாயத்தில் ஒப்புதல் வாங்கணும், பண்ணிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார். சிக்கல் என்பது இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டால் சாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா கிட்ட அப்பா சிக்கினது ஒரு சிக்கல், நம்ம உடம்புல உயிர் சிக்கினது சிக்கல். இது எப்போ தீரும்? செத்தா தீரும். அப்போ அதுவரையில் அதை எப்படி மாற்றலாம்? நம்மக்கிட்ட ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது சார். இப்போது அமெரிக்காவில் இருக்கிற நாய் லொல்லுன்னு தான் குலைக்கும், இந்தியாவில் இருக்கிற நாயும் லொல்லுன்னு தான் குலைக்கும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மேன், இந்தியாவில் இருக்கிற மேன் என்ன சொல்கிறாரு? அங்கே அப்பா அம்மா, இங்கே அங்கே டாடி மம்மி. பாட்டெல்லாம் வருது, டாடி மம்மி, டாடி மம்மி டாடின்லாம். அப்போ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான அறிவை நம்மக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறானே இறைவன். ஏன் மாற்றி இன்பத்தை வாழ்க்கையை இன்பமாக சுவைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ என்ன வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை வந்துட்டாவே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி போட்டு தீர்க்க வேண்டிய கவலைகள் என்பது திருமணமாகாத தள்ளிக்கிடுது. அப்புறம் அதே போல் வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் காலத்தை தள்ளி போட்டு தான் தீர்க்கணும். சரி, அலட்சியப்படுத்த வேண்டியது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, உண்டா இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம நண்பர்கள் தானே. அவங்க நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறவங்க இருப்பாங்க, உண்டா இல்லைங்களா? நக்கல் பேசிக்கிட்டே இருக்கிற அது ஒரு தொழிலாக இருக்கலாம். அதை நான் பெருசாக எடுத்துக்கிட்டா நட்பு என்ன ஆகுங்க? நட்பு உங்களுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கும். அது ஆடா அப்படிதான், ஏன் உடியா அப்படின்னு போயிட்டா அலட்சியப்படுத்தணும். நம்ம வீட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வயசில் மூத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இருக்கிறாங்களா இல்லைங்களா? அவங்க ஏன்னா ஆண்டு அனுபவித்தவர்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவை கண்டவர்கள், உண்டா இல்லைங்களா? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எதையோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இலசுகள் என்ன பண்ணோம்? பெருசு பேசாமல் கம்முனு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கிறாரு, ஆனால் அந்த வயிற்றில் வந்துட்டா கூட ஒன்றும் தெரியாது, நீ கம்முனு அப்படின்னுவாங்க. ஆனால் சிலதை தவிர்க்கணும், சிலதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களே கூட சிலது பார்த்தீங்கன்னா இப்போ போவாத கம்முனு அப்படின்வாங்க. ஆனால் நான் அவசரமாக போயிடணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? சரி கொஞ்சம் நான் போகலன்னு சொல்லிட்டு கூட போகலாம், அலட்சியப்படுத்திட்டு போகலாம். அதுபோல் இந்த பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கை உயர்றது கூட நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. பிடிக்குமா? இன்னைக்கு சமுதாயம் பூரா ஒருத்தர் உயர்ந்தா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க, நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, இப்போ சேலத்தில் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவேங்கய்யா? ஏதாவது ஒரு குறிப்பாக ஒரு இடத்த சொன்னால் தான் புரிய முடியும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கணேசா காலேஜ் போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ கணேசா காலேஜ் அங்கே இருக்கிறதுனால அந்த வழியில் இருக்குதுன்னு சொல்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல லேபிள், என்ன லேபிளுங்க? பாப்புலரான லேபிள். அவர் நல்லா இருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கிற ஒரு பொறுக்கலைன்னா அவர் வீட்டு பேரை கூட சொல்ல மாட்டாங்க இப்போ நிறைய பேர். ஏன்னா மனசில் பொறுக்க இயலாமை பொறாமைன்னு சொல்லுவார் சாமி, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள சொல்லுங்க, தப்பு இல்லை. அவங்க நல்லா இருக்கிறதுனால அவங்க பேர் சொல்லலாம். நாம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சார் இருக்கிறேன். அப்போ நல்லா இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நாம் அவருடைய ஒரு மரம் இருக்குது, நிழல் போய் தாங்குறோம் இல்லைங்களா வெயிலுக்கு, அந்த மாதிரி அவர் நல்லா இருக்கிறாருன்னா நாம் அவருடைய லேபிளை வச்சுக்கிட்டு நாம் மற்றவங்களுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கூட நம்ம மனசில் நிறைய இருக்குது. என்ன இருக்குதுங்க? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க வசதியாக இருந்துட்டாங்கன்னாக்க நம்ம மனசு பொறுக்கிறதே இல்லை. சரிஞ்சிட்டா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? சிரிப்போம். நெவர். எப்படி இருந்தாலும் அவருடைய வினைக்கு ஏற்றவாறு விளைவு, நம்மளுடைய வினைக்கு ஏற்றவாறு விளைவு. இதை சிந்திக்கணும்.
அப்போ பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் தட்டி கழித்து தான் போக வேண்டிய நிலை வரும். அப்போ அலட்சியப்படுத்திட்டு போகணும், தப்பு இல்லை. இது போல் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஏற்க வேண்டியதை ஏற்கலாம், ஏற்காததை கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு போய்த்தான் ஆகணும். அதுக்காக நாம் உட்காந்துக்கிட்டு இருந்தால் சாமிஜி கேட்போம், என்ன சொல்லுவாங்க, சாமிஜி இந்த அஷ்டமி நவமி இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதில் ஏதோ பயணம் போகக்கூடாது, எதனா காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், விமானம் வானத்தில் பறக்குது, அஷ்டமின்னா நிறுத்தி போடுறாங்களான்னு கேட்பார். அப்போ அந்த அஷ்டமி நவமியில் போகிறவங்க பூரா கெட்டால் போயிடுறாங்கன்னு கேட்பார். இப்போ கப்பல் கடலில் போயிட்டு இருக்குது, அந்த கப்பல் போயிட்டு இருக்கிற கப்பலை இப்போ அஷ்டமி இன்னைக்கு நவத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இந்த சந்திரோதயன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த ஒரு நிமிஷங்க, அப்புறம் கேட்பீங்க. அந்த சந்திரோதயன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை இன்னைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்னத்தை, ராக்கெட்டை. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் எடுத்து சாமிஜி கேட்பார். இந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் பார்க்கணும் கால நேரத்தெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதுக்காக அதையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேற்றங்களுக்கு நம்ம போகணும். அப்படி போகக்கூடிய வாழ்க்கையை வீணாக காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். தப்பு இல்லை, நம்ம பார்க்குறது தப்புன்னா. சாமிஜியே ஜோதிடம் பார்ப்பார், சாமிஜியே எல்லாமே பார்ப்பார். ஆனால் அதுக்காக அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா கூடாதுன்னு சொல்லுவார். இவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அந்த தள்ளி போட்டு தீர்க்க வேண்டியதையும் பார்க்கணும், அதே மாதிரி அலட்சியப்படுத்த வேண்டியதையும் பார்க்கணும். உடனடியாக தீர்க்க வேண்டியதுன்னு சிலது இருக்குது. உடனடியாக தீர்க்க வேண்டியது எது தெரியுங்களா? டைம் என்னங்க ஐயா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட போகிறேன். ஓ இங்கேயே இருக்க, ரைட், ஓகே, சரியாக தான் இருக்குது. நான் முன்னே சுற்றி பார்த்தேன் இங்கே விட்டுட்டு. அப்போது இந்த உடனடியாக தீர்க்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த உடனடியாக தீர்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சாமிஜி தீர்க்க வேண்டியது எதுன்னு சொல்லுவார் தெரியுங்களா? பாக பிரச்சனைன்னுவார். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு சமுதாயம் முழுதும் இதிகாச புராணங்கள்லேருந்து கெட்டது எதுங்க? இந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக தான். அதுதான் சாமி சொல்லுவார், சொத்தை உடனே பிரிச்சிட்டோம்னா சொந்தமாவது மிஞ்சோன்னுவார். சொந்தமாவது மிஞ்சோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செத்தாலும் அவன் படியை மெரிக்க மாட்டேன். சொல்கிறோமா இல்லைங்களா? சொல்கிறோமா இல்லைங்களா? சரி, அதை நீங்கள் என்ன அப்படியே தான் சண்டை போட்டு வாங்கினீங்க, வாங்கிட்டு மட்டும் இந்த எடுத்துகிட்டு போக போகிறோமா? எதனா எடுத்துகிட்டு போக போகிறோமா? கம்மங்கஞ்சி குடித்தவனும் மண்ணுக்குள்ளே, தங்க புஷ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இரண்டுக்கும் இடையில எது ஜெயிக்குது? மண்ணு தான் ஜெயிக்குது. நம்மளால முடியல, இயற்கையோடு போட்டி போட முடியாது. அதனால சாமி என்ன சொல்லுவார்னா, இயற்கையா நீங்க உடனடியா பிரிச்சிட்டீங்கன்னா உறவுகள் மிஞ்சும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். உண்டா இல்லைங்களா? இதை நீங்க நிஜமா செய்யணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாக கிடப்பாங்க. சாக கிடக்குள்ளோட கொத்து சாவி எங்க இருக்குங்க? இடுப்புல தான் இருக்கும், விடவே மாட்டாங்க. நான் போயிடுவேன் மாட்டேன் இருக்குதே, நான் சம்பாரிச்சதெல்லாம் இங்கேயே இருக்க மாட்டேருக்குதே. கீதையில் சொன்னது மாதிரி தான், இன்று உன்னுடையது, நேற்று நாளை மற்றவருடையது, போய்கிட்டே இருக்கும். அதனால ஒண்ணுமே நீங்க எதையும் பண்ண முடியாதுங்க. இது இயற்கையினுடைய நீதி. அப்போ அந்த மாதிரி உடனே கொடுத்துடணும்னுவார். சாமிஜி ஒருத்தர் வந்து, நானே கூட வந்தேன், அப்போ கேட்டோம், சாமிஜியே கேட்டுடலாமே அப்படின்னாங்க. சரி வாங்க கேட்கலாம் அப்படின்னு சாமிஜி வந்தார். கேட்டோம், என்ன கேட்டோம்? சாமிஜி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, இல்லைன்னா எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாதுன்றாங்க, என்ன பண்ணலான்னாரு. உடனே பண்ணுன்னாரு. என்ன சொன்னார்? உடனே பண்ணுன்னாரு. இப்போ அப்பண்டிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஆனால் சின்ன பிரச்சனை தான் அது. இப்போ இது ஹார்ட்டாவது பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை. இந்த அப்பண்டிஸ்ன்றது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் அதை எடுக்கலன்னு வச்சுங்க, அது பஸ் ஸ்டாஷனாக்க முடிஞ்சிடுவான். அப்போ உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைன்றதில் இந்த மாதிரி செய்யணும். உடனடியாக சாப்பிட்டுட்டோம், எப்போ சாப்பிட்டோம் நினைப்பில்லையா? இருக்குதா? காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டது காலையில் வெரைட்டி எத்தனை இருந்துச்சுங்க? 3 வெரைட்டி கொடுத்தாங்க. எந்த வெரைட்டி நல்லா இருந்துச்சுங்க? பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் சாப்பிடலை, கோதுமை கஞ்சி சாப்பிடலை, அதனால அந்த வெரைட்டி நல்லா இருக்குதுன்னு தேர்ச்சி பண்ணிட்டீங்க. இப்போ புதுசாக சாப்பிட்டதுனால இட்லிலாம் சாப்பிட்டு நல்லா இல்லையா?
ஓ, அதை விட பெட்டராக இருந்துச்சான். சரி, இப்போ நிறைய சாப்பிட்டீங்க, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா நிறைய நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால சாப்பிட்டீங்க, இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது, உடனே செய்ய வேண்டியது என்னங்க? உடனே செவனப்பா இல்லை சுடு தண்ணியே. இப்போ இதெல்லாம் குடிச்சு கூட சரியாக வரல, என்ன பண்ணலாம்? மதியான உணவை நிறுத்தலாம். நான் இப்போ உங்களை யாரையும் நிறுத்த வேணாம்னு நிறுத்துன்னு சொல்லலை, நீங்களாம் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் உடனே செய்ய வேண்டியது அடுத்தது பரிகாரம் என்னன்னாக்க, ஆப்ரேஷனாக உடனே பண்ணிடணும். நாளைக்கு தவறி போய் உயிர் போயிட்டா பிரச்சனையாக இருக்கும், அதனால பண்ணிடணும்னு வர. அதே போல் உணவா சாப்பிட்டோமா சரியாக வரலையா, புளிச்ச ஏப்பம் வருதா, அது நாளைக்கு பின்னால் நிறைய பாதிக்கும். அதனால் ஒரு வேளை கட் பண்ணுங்க பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ ஒரு வேளை கட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்குதா இல்லைங்களா? நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். இதெல்லாம் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையில் சேர்த்த வேண்டியது. அப்போ அந்த மாதிரி தீர்த்துட்டேன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றையும் தீர்த்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்குங்க? கவலை இருக்குமா? நீங்கள் பிரிச்சுக்கணும். முதல்ல என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகணும், நிச்சயமாக கல்யாணம் ஆகணும், சமுதாயம் தான் வரன் தேடணும், முயற்சி ஒன்று வேண்டும். என்ன வேண்டும்? முயற்சி வேணும். அதே போல் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை, நிச்சயமாக மரணம் சம்பவிச்சா எடுத்து தான், அது வேறு வழியே கிடையாது. எங்கேயாவது அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியாது. இன்னைக்கு அவங்க போனாங்க, நாளைக்கு நாம் போக போகிறோம். செத்த பிணத்தை வைத்து சாகும் பிணங்கள் எல்லாம் அழுகுதுன்னு சொன்னார் பட்டினத்தடிகள். ஆனால் அது நிச்சயமாக போனத்தான், ஒன்றும் வேலையை வழியே கிடையாதுங்க, மீண்டும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் போனது போனத்தான். ஆனால் இருக்குக்குள்ளே காப்பாற்றிக்கலாம், இருக்குள்ளே காப்பாற்றலாம். எப்படி காப்பாற்றலாம்? அதை சிறப்பான முறையிலே பாதுகாக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போ அவ்வளவு சிறப்பாக இந்த அற்புதமான தத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க. கவலை என்பது நாம திரட்டிக்கொள்வது, அதை நாமாவே கலைந்து விடலாம், அதனால் ஒழித்து விடலான்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கவலையை நாம் மேலே 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 போட்டு திணித்து கொண்டு இல்லாமல் அதை அப்பப்போ என்ன பண்ணணுமோ அதை அனுபவிக்கிறதா நாளாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, கவலைகள் எத்தனை அப்படின்றத வரிசை எண், அப்புறம் அதுக்கு பின்னால் கவலைகள் எத்தனை, இதை எத்தனையாக பிரிக்கலாம், எந்த வகையில் பிரித்து போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கனாக்க, நீங்களாவே போட்டு நீங்களாவே கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி, நமக்கு எத்தனை கவலை இருக்குது, எனக்கு ஒரு கவலை, ஆசையில் பாரு நிறைய ஆசை இருக்கும், அதே மாதிரி கவலைகள் எல்லாம் டோட்டலாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ வருங்க? பெரிய பெரிய கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை, மீறி மீறி போனால் சில கவலைகள் தான் இருக்கும். அந்த கவலைகளை இப்படி வரிசைப்படுத்தி இதை அனுபவிக்கணுமா, இல்லது கொஞ்சம் காலத்தை தள்ளி போட்டு அதை தீர்த்து கொள்ள முடியுமா, அல்லது அலட்சியப்படுத்தி இதை தீர்த்து கொள்ள முடியுமா, அல்லது உடனடியாக தீர்க்க முடியுமா? இந்த நாளாக பிரிச்சிங்க. நீங்கள்லாம் ஆசிரியர் பெருமக்கள், அதனால் நல்லா கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, அப்புறம் அப்படியே ஒரு கட்ச் போட்டுங்க, வரிசை எண்ணு, அப்புறம் கவலைகள், அப்புறம் மேலே உடனே அனுபவித்து தீர்க்க வேண்டியது, அப்புறம் காலம் தள்ளி போட்டு தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, உடனே தீர்க்க வேண்டியது, முடிவுகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்களாவே ஆய்ந்து, இது எதுக்காக கொடுத்துருக்குறாரு தெரியுமா? நிறைய பேருங்கய்யா ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள்லாம் மைண்டை போட்டு குழப்பி, நீங்கள் பள்ளியில் போனாலும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கடமைகள் நிறைவேறணும்னா கிடையாது, அதே தான் மோதிக்கிட்டே இருக்கும், அதே மோதிக்கிட்டே இருக்கும். இந்த மோதிக்கிட்டே இருந்து வலிமை பெற்று அது உங்களுக்கு உடலையே கெடுத்துரும். இதனால தான் சாமி சொல்கிறாரு, பகுத்து அதை தொகுத்துக்கிட்டோம்னா, அதை தொகுத்து பார்த்து எந்த கவலை எப்படி போடலாம் அதை போட்டு நமக்கு கரெக்டாக அதை பிரித்து அந்த நிலையில் இருந்து நாம் இந்த கவலையை ஒழித்து வாழ்க்கையில் எப்போவுமே இன்பமாக வாழ்க்கையை, நிச்சயமாக சொல்கிறேங்கய்யா, வாழ்க்கை என்பது இறைவன் இன்பமாக அனுபவிப்பதற்காகத்தான் இவ்வளவு வளங்களையும் கொடுத்து, இவ்வளவு அறிவையும் கொடுத்து, ஆற்றலையும் கொடுத்து, மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனையும் உங்ககிட்ட கொடுத்துருக்குறான். அதை கொஞ்சம் நாம் கரெக்டாக மிஸ்யூஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில், அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் பயன்படுத்தினா மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். கவலை என்பதே இருக்காது, கவலை என்பதே இருக்காது. சரியான சாமி ஒரே ஒரு வரி தான் சொல்லுவார், பூட்டு என்பது திறக்க முடியாத பூட்டு இருக்க போதா? இல்லை. அப்போ அதுக்கு தயார் பண்ணும்போதே ஒரு சாவியை தயார் பண்ணி தான் பூட்டை தயார் பண்ணுறோம். ஆனால் சரியான சாவியை போடாமல் நாம் என்ன பண்ணுறோங்க?
முழிக்கிறோம். சரியான சாவின்றது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவலைகளை பிரித்து கொண்டு சரியான முறையிலே பக்குவமாக என்ன சொன்ன 3 நிலைகள் சொன்னேன். 1 திட்டமிடல், 2 விழிப்பு நிலை, 3 அதை ஆய்ந்து பார்ப்பது. ஏன்னா கடந்த கால அனுபவம் நம்மகிட்ட இருக்குது. தற்கால சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவும் நம்மகிட்ட இருக்குது. எதிர்கால விளைவும் நம்மகிட்ட தெரிஞ்சது தான். இந்த 3ஐயும் கணித்து இந்த வாழ்க்கை சிக்கல்களை, வாழ்க்கையில் கவலையாக வருவதை ஒழித்து இன்பமாக வாழ இந்த மனவளக்கலை பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, வாய்ப்பை நல்கிய அன்பு உள்ளங்களையும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஒரு அன்பர் ஏதோ ஒரு கேள்வி கேட்க முயற்சித்தார். நான் நிறுத்தினேன். அது என்னன்னு தெரியல. உள்ளத்தில் களங்கம் உடலில் நோயாய் வெளிப்படும் சாமிஜி. நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வெளிப்பட்டே தீரும், சோகமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறார் சாமிஜி, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்கள் மனசை தெளிவாக வச்சுருங்க, கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்பப்போ பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழகிற இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நானெல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுங்களா? இப்படி பேச முடியாதுங்க. இத்தனை பேர்த்து முன்னால் இல்லை, 2 பேர் இருந்தால் கூட பேச மாட்டேன். ஒரு முறை 2 பேர் 3 பேர் உட்காந்து கலந்துரையாடல்னு சொன்னாங்க. என் சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் பேசக்கூடிய திறனை எது கொடுத்தது? இந்த மனவளக்கலை கொடுத்தது சார். நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? 6th முடித்து 7th போனேன், அவ்வளோதான். என்னுடைய கல்வி தகுதி அவ்வளோதான். அவங்களுடைய பொருளாதாரம் அவ்வளோதான். எங்கள் அப்பா சொல்லிட்டு, வாத்தியாரே எங்கள் வீட்டுக்கு வந்து அருளப்பன்ற வாத்தியார் வந்து என்னை கேட்டார், உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையனை ஏன் நிறுத்தினேன்னாரு. அவர் சொன்னார், சோத்துக்கே இங்கே சுக்கா அடிக்கிறேன், படிப்பு ஒரு கேடான்னு சொல்லிட்டு போயிட்டு அனுப்பிட்டார். அப்புறம் அவர் கொடுக்காத கல்வியை மனவளக்கலை கொடுத்தது அன்பர்களே. இன்னைக்கு அது உயர்த்துறதுக்கு எங்கள் அப்பாவால் முடியல. இந்த மண்ணுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார், சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி தான். அதே சமயத்தில் அங்கே கொடுக்காத கல்வியை இங்கே கொடுத்து என்னை பேராசிரியராக உயர்த்தினதும் இந்த மனவளக்கலை தான். நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த மனவளக்கலை தான். நான் கல்லாதவன் ஆனால் பொல்லாதவன் அல்ல. வாழ்க வளமுடன். பார்த்தீங்களா, இப்போ மூஞ்சி சோகம் தொங்குது, நீங்கள் சிரிக்கிறீங்க. இதுதாங்க ஏன் மனவளக்கலை, வேற ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னும் ஒரு 4 நிமிடம் இருக்கு. இருக்கு, சந்தேகம் கேட்கலாம். சிரிச்சதுக்கே ஐயா துக்கப்படுறார் அப்படிங்கிறாரு. சரி, வேற ஏதாவது? எங்க அணில இருந்து ஒரு கேள்வியுமே வர மாட்டேங்குது. ரொம்ப எங்களுக்கு கவலை வந்துடும் போல இருக்கு, இந்த சைட்ல இருந்து ஒண்ணுமே வரல அப்படி. இல்லை, நான் கூட அம்மா சொன்னாங்க, அவங்க பாட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு எல்லாம் ஒரே மாதிரியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஏன்னா நீங்களே எல்லாம் குருக்களாக இருக்கிறீங்களேன்ட்டு. ஆனால் கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்களே. ஓ, இதை மாணவர்களை அடக்கி அடக்கி நீங்களும் அடங்கிட்டீங்களா? ஓ, வாழ்க வளமுடன். பார்த்தீங்களா, சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். அப்போ சுருங்க சொன்னாவே விளங்கிக்கிறீங்க. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க. சந்தேகம் இல்லைங்களா? சரி, அப்போ நிறைவு செஞ்சிடலாம். கவலை ஒழித்தல் என்ற தத்துவத்தையும் பயிற்சி முறையும் நமக்கு அளித்த ஐயா அவர்களை வாழ்த்தலாம். இப்போ நேராக மனசை துரியத்துக்கு கொண்டு வந்துருங்க. கண்களை மூடி மனசை அப்படியே துரியத்துக்கு கொண்டு வந்துடலாம். கவலை ஒழித்தல் என்ற தத்துவத்தை நமக்கு வகுப்பாக நடத்திய பேராசிரியர் விவேகானந்தன் ஐயா அவர்கள், அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய அன்பு குடும்பம், அவர்களுடைய ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். இப்போ நமக்கு மதிய உணவிட வேலை மீண்டும் 3:40க்கு இதே இடத்துல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். 3:40க்கெல்லாம் கொஞ்சம் சேரை ஃபில்அப் பண்ணி வச்சிருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இங்கே கொஞ்சம் சின்சியாரிட்டியாக நடப்பாங்க. இது ஏன் அப்படின்னீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அப்படியே பின்பற்றுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா நீங்கள் அதாவது பழமொழி சொல்லுவாங்க, வாத்தியார்
நாமெல்லாம் குருக்களாக இருக்கிறோம், உண்டா இல்லைங்களா? இந்த ஒன்று கூடுறதுக்கு சொல்லுவாங்க, வாதியார் நின்றுக்கிட்டே விட்டா பையன் ஓடிக்கிட்டே விடுவானா. நான் சொல்கிறேன், தப்பு இல்லைங்கம்மா, இதெல்லாம் பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், வழிகாட்டுபவர்கள் சிறப்பானவர்களாக இருந்தால் அதன் வழி பின்பற்றுபவர்கள் சிறப்பாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இது தமாசுக்குன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போது கவலை என்பது, நான் ஒரு சின்ன பாட்டு கூட பாடுவேன். என்ன பாட்டு பாடுவேன்னா, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. யார் பாடினதுங்க? ஒரு பக்தி பாடலில் சீர்காழி பாடியிருக்கிறாரு. நமக்கு என்னங்க கவலை இருக்குது? நம்ம நடத்துகிறவங்க. அப்போ நடக்கிறதுக்கு ஃபுல் பர்மிஷன் என்ன கொடுத்துருக்கிறாரு இறைவன்னா, செயலை நீங்களாக செய்து கொள்ளுங்கள், விளைவு அதிலே தொக்கி இருக்கிறது, விளைவாக வெளிவரும். அப்போ பர்மிஷன் எது? செயல். விளைவு அதிலேயே இருக்குது. அப்போ செயலை மாற்றணும்னா விளைவு நல்லதாக இருக்குமா இல்லைங்களா? கவலை வருமா? வராது. இதுதான் உண்மை. அதனால் நமக்கு கவலை வேண்டாம். ஏன்னு கேட்டால், நல்லா அறிந்த ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறோம், நமக்கு எது கவலை? தேவையே இல்லை. ஒரு வாத்தியாருங்கய்யா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதோ, அவங்க பையனை முகத்தில் காரி துப்பினார் எண்ணெய் வச்சுக்கிட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னார், என்னதான் செலவாகுது புள்ள படிக்கலை அப்படின்றதுக்கு, என்னதான் செலவாகுது புள்ள பொழைக்கலைன்னாரு. நான் சொன்னேன், உங்கள் வித்து தானே, உங்கள் வித்து தானே, எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குது, அதனால் அவன் எங்கே போகிறானோ அதில் விடு. டேலண்டாக இன்றைக்கி இருக்கிறான் ஒருத்தன், எனக்கு தெரிஞ்ச நண்பரோட பையன்தான், அற்புதமாக டேலண்டாக இருக்கிறான். ஏன்னா நீங்கள் இழுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? எங்கேயாவது ஒரு பக்கம் வெடிக்கும். அதிகமாக அழுத்த வெடிக்கும். அதை திசை மாற்றணும். சாமி அதான் அழகாக சொல்லுவாருங்க. ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நலமே பயக்கக்கூடிய வகையில் மடைமாற்றம் செய்து விட்டால் சிறப்பாக இருக்குமா. நாம் அதை தடமாற்றம் பண்ணல, தடுமாற்றம் ஆகிடுது, துன்பமாக வருது. அவ்வளோதான். வேற வாழ்க்கை வளமுடன்.